வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக ஒரு விவசாயிகளுக்கு இடி ஆஃபீஸ்லேருந்து இந்து பல்லர்ன்ற மாதிரியான ஒரு நோட்டீஸ் வந்திருப்பதாக அவங்கள சம்மன் அனுப்பி நீங்கள் நேரடியாக ஆஜராக சொன்னது மாதிரி ஒரு கருத்து நிலவிக்கிருக்கு. குறிப்பாக பார்த்தா அந்த விவசாயி போயிருக்காங்க. அது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த விவசாயியினுடைய பின்னணி என்னங்க சார்? நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம், இன்றைக்கி வருமான வரித்துறை தமிழ்நாட்டில் 300 இடங்கள் இன்றைக்கி சோதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பேட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. வருமான வரித்துறை, மத்திய அமலாக்கத்துறை இடி, சிபிஐ புலனாய்வுத்துறை, தேர்தல் ஆணையம் அனைத்து எப்படின்னு கேட்டால் பாஜக மாணவர் அணி, பாஜக இளைஞர் அணி, பாஜக விவசாய அணின்ற மாதிரி பாஜக மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ, பாஜக இடி அமலாக்கத்துறை, பாஜக வருமான வரித்துறைன்னு தான் சொல்லணும். பாஜகவுக்கு எவன் பிடிக்கலையோ ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஈடின்ற உன்னை கையில் வச்சுக்கிட்டு ஈடி ஒரு கேவலமாக இருக்குது. இந்தியாவில் ஈடி அமலாக்கத்துறை இண்டிபெண்ட் பாடியாக சுதந்திரமான செயல்பாட்டில் இல்லை. பாஜக கட்சியுடைய கிளை அமைப்பாக, பிரான்ச் அமைப்பாக, ஒரு விங்காக, ஒரு அணியாக செயல்படுகின்றத எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் சேலத்தில் ஆத்தூர் பார்த்தா ராமநாயக்கம்பட்டி அந்த ஊர் முதியவர் விவசாயி, கோமணத்தை தவிர ஒன்றும் இல்லை. நீங்கள் அவர் கிருஷ்ணன், ஒரு பேர் கிருஷ்ணன், இன்னொருத்தர் கண்ணையா, 2 விவசாயிகள், மொத்தம் 6.5 6 ஏக்கர் 6 ஏக்கர் நிலம். இதை பிடுங்கிறதுக்கு வந்துட்டேன் ஒருத்தன் சரவணகுமார்னு சொல்லி இளைஞரணி பாஜகவுக்கு செயலாளரான். அவன் அந்த நிலத்துக்கு மேலே ஒரு ஆட்டையை போட்டிருக்கான். அது மேலே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஏற்கனவே நிறைய வழக்குகள், திருட்டு வழக்கு, மொல்லமாரி வழக்கு, முடிச்சவி வழக்கு, ஜல்சா வழக்கெலாம் இருக்கும் பொழுக்க நிறையா ஒரு குற்றவாளி. அவன் இந்த நிலத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட விலை பேசியிருக்கான், நடக்கலை. இப்போ அவங்க ஒரு பூர்வீக சொத்தாக அவங்க தந்தை, இவங்களுக்கே வயது 70-75 வயசுக்கு முன்னாடி உங்கள் தந்தை, அவருடைய தந்தை காலத்தில் வாங்கப்பட்ட சொத்து. இதுக்கு ஈடிக்கு என்ன வேலை? ஈடி வேலை தானா? அப்போ செந்தில் பாலாஜி பொன்முடி மேலாம் போட்ட வழக்குகள்லாம் பொய் தானே? கோவணம் தான் வச்சுருக்கான். கோவணத்தை தவிர ஒன்றும் இல்லை. இந்த கிருஷ்ணகிட்டையும் நம்ம அவ கண்ணையாக்கிட்டையும். ஆனால் அவங்கக்கிட்ட ஈடி வருதுன்னா எப்படி வருது ஈடி? இந்த ஈடிக்கு அப்போ இந்த ஈடி யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குன்னு தெளிவாக தெரியுதா இல்லையா? உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறீங்களா? இல்லையே. அது மட்டும் இல்லை, பெரிய வெக்கக்கேடு, வேதனையான விஷயம். சம்மன் அனுப்புகிறான். யாருக்கு? பண்ணையாருக்கு இல்லை, 150 ஏக்கர் நில வச்சிருக்கு இல்லை, 200 ஏக்கர் நில வச்சிருக்கு இல்லை, பினாமி சொத்து வச்சிருக்கு இல்லை, பூர்வீக சொத்தை உழுது பயிர் உண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய கண்ணையாவுக்கு கிருஷ்ணனுக்கு அனுப்புகிறான். மத்திய அமலாக்கத்துறை யாருக்கு அனுப்புறான்ற பொதுமக்கள் நடுநிலையால் யோசித்து பாருங்க. கோவணத்தை தவிர உழுதவன் கணக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த உழுதவன் கணக்கு ஒன்றுமே இல்லாத, கோவணத்தை தவிர இல்லாத கிருஷ்ணனுக்கு நீ அனுப்புறன்னு சொன்னால் என்ன அனுப்புகிற? இந்தியாவில் லட்சக்கணக்கான பேருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புது. இப்போ பொன்முடிக்கு சம்மன் அனுப்பினது, நுங்கம்பாக்கம் அலுவலகத்துக்கு நீங்கள் ஆஜரான அனுப்பியிருக்கு. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்புனது. ஆனால் எங்கேயாவது ஜாதி பேரை சொல்லியிருக்கா? நான் நண்பர்கள் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியனை கேட்குறேன், நீங்கள் தான் எங்களை மோடி நரேந்திரரும் தேவேந்திரரும் ஒன்றுன்னு சொல்லி எங்களை வேளாளகுடி ஆக்கிட்டாரு, அதற்காக மோடிக்கு ஜெயின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நம்முடைய இனத்தை சேர்ந்த, நம்முடைய ரத்தத்தை சேர்ந்த, நம்முடைய உடன்புறவா சகோதரன் கிருஷ்ணனுக்கு என்ன அனுப்பிச்சிருக்காங்க? நீங்கள் பாருங்கள், யோசித்து பாருங்கள். இந்து பல்லன், இந்தியாவில் எங்கேயாவது ஒரு நபருக்கு அமலாக்கத்துறை ஈடி ஜாதி பெயரை சொல்லி அனுப்பிச்சிருக்கா? ஏன் கொதிக்கல? நீங்க எதற்கோ போராட்டம் நடத்துறீங்கல்ல. இலிசாதியாக நம்மை ஆக்குகிறான். நீங்க போராடிய தேவேந்திரன் கூட அனுப்பிச்சிருக்கலாம்ல அட்லீஸ்ட். ஏன் அனுப்பல? மனம் இல்லை. பார்ப்பன பணியா மனதுரிமத்தை போதிக்கக்கூடிய சக்திகள் ஈடியில் இருக்கான், வருமான வரித்துறையில் இருக்கிறான், அமலாக்கத்துறையில் உட்கார்ந்துருக்கான், சிபிஐயில் இருக்கான். அவனுடைய நோக்கம், பாஜகவின் எண்ணம், அவன் சிந்தனை இந்த நாட்டை பார்ப்பனர் ஆட்சியை உருவாக்குவதற்காக, மனதுரிமை ஆட்சியை உருவாக்குவதற்காக,
மனுஸ்கிருதியை சட்டமாக்குவதற்காக அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காலாவதியாக்கி அதை கடலில் தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் மனுதர்ம ஆட்சியை கொண்டு வருவதற்காக அவன் திட்டமிடுகிறான் என்று தான் நாங்கள் சொல்லி வருகிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் நமக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கான். பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவோம்ல, பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கான். எங்கே போட்டிருக்கான்? எந்த ஐயனுக்காவது இந்து ஐயர்னு அமலாக்கத்துறை அனுப்பிச்சிருக்கானா? இல்லை பிற்படுத்தப்பட்ட இடைசாதி எத்தனை பேருக்கு இதே அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கு? சாதியை சொல்லி அனுப்பிச்சிருக்கா? பொன்முடிக்கு அனுப்பியதா? செந்தில் பாலாஜிக்கு அனுப்பியதா? சாதாரண சாமானியமான உழைப்பையே தன் வாழ்நாள் தொழிலாக கொண்ட ஒரு வீரக்குடி பழங்குடி பூர்வக்குடியை சேர்ந்த நம்முடைய சகோதரனுக்கு இந்து பல்லன் அனுப்பியிருக்கிறான். கொதிக்க வேண்டாமா? இந்த செய்தியை பார்த்து என்னை போன்ற திராவிட இயக்க உண்மையான தொண்டர்கள், பெரியாரின் சிந்தனையாளர்கள் கொதித்து போயிருக்கிறோம். இந்நேரம் ஈடி அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்க வேண்டாமா ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி? தானாடவும் தன் தசை ஆட வேண்டாமா? நீங்கள் பிஜேபி ஆதரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிஜேபியுடைய சதி என்ன? நம்மளை பிளவுபடுத்துகிற வேளையில் டிவைடட் ரூல்ஸ் நம்மளை பிளவுபடுத்தி ஜாதி ரீதியாக மோதலை உருவாக்கி பிற்படுத்தப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு மோதலை உருவாக்கி குளிர்காய் நினைக்கிறது பார்ப்பன கூட்டம். நாம் ஓரணியில் நிற்க வேண்டிய நேரம். நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். சாதாரணமாக ஒரு அறிக்கை இன்னைக்கு கிருஷ்ணசாமி கொடுத்துருக்கீங்க கண்டனம் சொல்லி. போதாது, நிலத்தை அபகரிக்கிறதுக்கு பாஜக சதி. சாதாரணமாக மோகன்குமார்க்கு ஒரு இடி டிபார்ட்மெண்ட் வளைந்து செல்வது என்று சொன்னால் இந்து பல்லன் என்று அவன் எழுதுகிற துணிச்சல் எங்கே வந்தது? நம்முடைய போராட்ட குணம் எங்கே? நம்முடைய வீரம் எங்கே? நம்முடைய பூர்வக்கூடிய வீரம் எங்கே? துடிக்க வேண்டாமா? இந்நேரம் 24 மணி நேரத்துக்குள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம் சொல்ல வைக்க வேண்டாமா? ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி வீரமானவர்கள், துடிப்பு மிக்கவர்கள். உங்கள் போராட்ட குணத்தை ஏன் நீங்கள் பதுங்கி வைத்திருக்கிறீர்கள்? வெளியே வாருங்கள். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தியே வெளியே வா என்று பாரதிதாசன் வெளியே வாங்க. இயற்கையான குணத்தோடு வாங்க, போராடுங்க. இந்த மண்ணிற்கேற்ற குணத்தோடு போராடுங்க. உங்களுக்கு பின்னால் எங்களை போன்ற கருப்பு சட்டை பெரியாரின் தொண்டர்கள் லட்ச மக்கள் ஆதரிக்க காத்திருக்கிறோம். இதை விடக்கூடாது, கண்டிக்கத்தக்கது. இதை சவுக்குன்னு ஒரு சண்டாளன் பேசுகிறான். அவன் எதுக்கும் காசு வாங்கிட்டு பேசுகிறான். பள்ளிக்கூடத்தில் மாணவியை கொண்டுட்டாங்க, எப்படி செத்தாதுனே தெரியல சிறுமதி. அங்கே பள்ளிக்கூடத்துக்கார்ட்ட பணம் வாங்கி பேசுகிறான். டிஜிபி பதவிக்கு பணம் வாங்கிட்டு பேசுகிறான். எதுக்கும் பணம் வாங்கிட்டு பேசுகிறான். திராவிட மாடல் அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன பினாமி? யாருடைய பினாமிடா? யாருடைய பினாமிடா? இந்த கிழமை கோவணம் தானே அவர்கிட்ட இருக்கு. கோவணத்தையும் உருகணுமா? அது மட்டும் இல்லை, நம்முடைய பெண்களை, பூர்வக்குடி பெண்களை, அந்த கிருஷ்ணனுடைய பெண்களை, கன்னியாவுடைய பெண்களை இழிவாக பேசியிருக்கிறார்கள், தரக்குறைவாக பேசியிருக்கிறார்கள். துடிக்க வேண்டாமா? எதற்கு நம்ம கட்சி நடத்துகிறோம்? இந்த மக்களை பாதுகாப்பதற்கு தான் கட்சி. ராஜ்யசபை சீட்டுக்காக கட்சி நடத்துகிறோம். இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பூர்வ குடிமக்களை பாதுகாக்க வேண்டாமா? பாதுகாப்பதற்கு அரணாக நீங்கள் இருக்க வேண்டாமா? நீங்கள் இருந்தவர்கள் தான், ஏன் திசை மாறி செல்கிறீர்கள்? இன்றைக்கு தேவேந்திரர் என்று எங்களை ஆட்சிற்காக பெருமை கொண்டீர்கள், வரவேற்கிறேன். நாம் உழவு குடிதான், வேளாண் குடிதான். வேளாண் என்ற பட்டத்தை பெருமையோடு ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதே நேரத்தில் அதை கூட அங்கீகரிக்க மறுக்கிறது பாஜக. இல்லையா? அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம். சட்டத்தை எதிர்ப்பது யார்? பாஜக தானே. ஏன் நீங்க மறுத்து பேச மாட்டேன்றீங்க? ஏன் நீங்க அமைதி காக்குறீங்க? உங்களுடைய அமைதி காப்பதனால தான் அவன் இடி டிபார்ட்மெண்ட் நம்முடைய சாதாரண நம்முடைய விவசாய குடும்பத்திற்கு இந்து பலன் என்று சம்மனில் எழுதுறான்னு சொன்னால், இந்தியாவிலே லட்சக்கணக்கான பேருக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை யாருக்காவது ஜாதியின் பேரை குறிப்பிட்டிருக்கிறதா? கொதிக்க வேண்டாமா? கொந்தளிக்க வேண்டாமா? நுங்கம்பாக்கம் இடி அலுவலகத்தை முற்றுகையிட வேண்டாமா? நான் சொல்லுகிறேன், எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம், எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக நாங்கள் ஒரு திராவிட இயக்கம், சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், அனைவரும் சகோதரர்கள் சகோதரிகளாக கருதுகிறோம். கிருஷ்ணனுக்கும் கன்னியாவுக்கும் துணை நிற்போம். இந்த செயலை கண்டிப்போம். அவர்களுக்கு சட்ட ரீதியாக நின்று பாதுகாப்போம், அரணாக இருப்போம். இடியின் டிபார்ட்மெண்டுடைய இந்த சாதிய வன்மத்தை வன்மையாக கண்டிக்கிறேன்.
சார் இப்போ பார்த்தோம்னா பாஜக வந்து தேவேந்திர வேளாளருக்கு ஆதரவாக இருக்கிறது போல ஒரு சூழலை ஏற்படுத்திப்பாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா தென் மாவட்டத்தை சேர்ந்த ராம சீனிவாசன் போன்ற, அப்புறம் நெல்லையில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், இன்னும் அண்ணாமலை அவர்கள் கூட அடிக்கடி தேவேந்திர வேளாளர் மீட்டிங்லாம் பங்கேற்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள கைவிடுறதை எப்படி சார் பார்க்க முடியுது? யாராவது வாய் திறந்துருக்காங்களா? தேவேந்திரும் நாங்களும் இணைந்து விட்டோம். சில பிக்காலியை பேசுவாங்க. என்னடா அவன் ஆளக்கானமடா, நம்ம சகோதரனடா, நம்ம ரத்தமுடாவன், இந்து பலன் எழுதியிருக்காண்டா. எனக்கெல்லாம் கொதிச்சு போயிருக்கோம். இதே இது திராவிட மாடல் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது ஒரு காவல்துறையில் இந்து பலன் ஒரு சம்மன் அனுப்பியிருந்தா கிருஷ்ணசாமி ஜான் பண்ணி சும்மா இருப்பீங்களா? நீங்கள் சொன்ன நபர்கள்லாம் ஊருக்கு தெரியாதவங்க, அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது, அவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? மத்திய அமலாக்கத்துறை இடி டிபார்ட்மெண்ட் இந்து பலன் அனுப்புகிற சம்மனை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? நான் திராவிட மாடல் அரசு அப்படி செய்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் நிச்சயம் செய்ய மாட்டாங்க, செய்யாது. இந்த இயக்கத்துக்கு ஒரு வரலாறு உண்டு. திராவிட மாடலுக்கு, திராவிட இயக்கத்திற்கு. திராவிட இயக்கம் தான் என்னை இப்படி பேச வைத்திருக்கிறது. சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவனாக என்னை பேச வைக்கிறது. அனைவரும் சகோதரனாக என்னை பேச வைத்திருக்கிறது. இந்த திராவிட மாடல் தான் நம்ம அனைவரையும் கல்வி கற்க சொன்னது. இந்த திராவிட மாடல் தான் அனைவருக்கும் சமத்துவத்தை போய்த்தது. இந்த திராவிட மாடல் தான் பேச்சுரிமையை தந்தது. இந்த திராவிட மாடல் தான் நம்மளை சகோதரத்துவமாக சமூக நீதியை உருவாக்கி நம்மளை மனிதனாக உருவாக்கியது பெரியார் சிந்தனை, அண்ணாவின் சிந்தனை. நீங்கள் அதை மறந்துட்டு என்ன இந்த சமுதாயத்துக்கு தேவேந்திரர் அப்படின்ற பட்டத்தை போட்டிருக்கானே, இந்த பட்டத்தை கெஜெட்டில் ஏற்றுனதுக்கு பின்னாடி இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதா? எந்த துணிச்செல்லாம் அவன் போட்டான்? நாங்கள் செய்தது தவறு, இடி டிபார்ட்மெண்ட்டை சொல்ல வைங்க, விடாதீங்க, போராடுங்க. ஏன் கலந்து போறீங்க? தேவேந்திர சமுதாயத்துக்கு பாஜக என்ன செய்திருக்கிறது பட்டியலிடுங்க. பெயர் மாற்றம் பண்ணாங்க, அந்த பெயர் மாற்றத்தை கூட சம்மன் அனுப்ப முடியல. என்ன காரணம்? யாருக்காவது ஜாதி பேரை குறிப்பிட்டிருக்காங்களா? நான் கேட்குற அடிப்படை கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் மதிக்கக்கூடியதான் ஜான் பாண்டி கிருஷ்ணசாமி, நல்ல சிந்தனையாளர்கள். உங்கள் சிந்தனையை கூர்முனையாக நீங்கள் தீட்டுங்கள், நீங்கள் வாருங்கள். இந்திய ஜனநாயகத்துக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. நம்மளை பிளவுபடுத்துகிற சதி மீண்டும் வருகிறது. மீண்டும் மனுதர்ம ஆட்சி வருகிறது. மீண்டும் மனுதர்மத்தை கொண்டு வருகிறார்கள். பாசிச பாஜகவை வீழ்த்துவதற்கு ஓரணியில் நிற்போம். சாதி மதங்களை கடந்து நிற்போம். நம்முடைய பூர்வக்குடி மக்களுடைய வீரத்தையும் நம்முடைய கல்வியையும் வேலை வாய்ப்பையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் திராவிட மாடல் இந்தியா கூட்டணி வெல்லப்பட வேண்டும். இதற்கு நீங்க எல்லாம் உறுதுணையாக நிற்கணும். இல்லாட்டினா இது தொடரும். எது தொடரும்? ஆரம்பிச்சுட்டான், தொடரும். ஆனால் தமிழ் மண்ணில், பெரியார் மண்ணில், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் இருக்கிற ஆட்சியில் இது நடக்க அனுமதிக்க மாட்டோம். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.